நீங்க அதிகாரத்துக்கு வந்தா எந்த முறையில கச்சத்தீவை மீட்பீங்க? சாம்பார் ஆப்பு எனக்கு. கச்சத்தீவை ஆட்சிக்கு வந்தால் எப்படி மீட்பீர்கள் என மாணவர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு என்ன சொல்றான், ரகசியத்தெல்லாம் சொல்றான். இதற்கு இது பதில் இல்லையே. அவன் தான் என்கிட்ட இவரு, அவன் தான் என்கிட்ட கெஞ்சுவான் என்னை விட்டுருன்னு. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. சரி, நம்முடைய தலைவர் அந்த நிலத்தில் நிக்கிற வரை நம்ம மக்களை அவன் சிறைபிடிச்சானா, சுட்டானா, படகு பறிச்சானா, வலைய கிழிச்சானா சொல்லு. இல்ல, நான் கண்டிப்பா கிடையாது. ஒரு வீர மகன் நிக்கும் போது அவனால தொட முடியல. இங்க உங்க அண்ணன் வந்து உட்கார்ந்த போது அவன் தொட்டுட்டான்னா நீ நிக்க. கண்டிப்பா அந்த நம்பிக்கை இருக்கனா? ஏண்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? அது அவனுக்கு வீதி. நான் நெய்தல் படை கட்டும் போது உனக்கு இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதுக்கு ஒரு வழக்க போட்டு வேற வச்சிருக்கான் என் மேல. இந்த அசிங்கமான ஆட்டோகிராஃப்லாம் இப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற விஷயத்துக்கு வா. நெய்தல் படை நான் சொல்லும் போது எல்லாம் சிரிச்சான். என்ன சிரிப்பு ராஸ்கல். நீ கோஸ்ட் கார்டுன்னு வச்சிருக்கீல்ல, அதை நான் தமிழ்ல நெய்தல் படையா கட்டுறேன். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு நிக்கிறல்ல? நீ சாப்பாடு கொண்டு வர, பெட்ரோல் கொண்டு வர, அதெல்லாம் பேச்சு கிடையாது. நான் கொடுக்குற கையெறி குண்டை கொண்டு வரேன். உருட்டு நீ உருட்டு. எப்படி குண்டை கொண்டு வர, அவன் தொட்டான்னா தூக்குடா அப்படின்னு போட்டேன்னு வச்சுக்க. ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா, அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதா. தமிழன் யார் என்பது எனக்கு தெரியும், சிங்களம் யார் என்பது எனக்கு தெரியும். எல்லாம் தெரியுமாவுல. ஒரு தடவை போட்டேன்னு வச்சுக்கேன், டேய் தெருப்பு கட்டின அடிச்சுடா பேவர் சித்த மகனோனே. மச்சான் பேர்